டாட் டீச்சர்ஸ் கட்டு சிங்கி. 3 வாரத்துக்கு அப்புறமா கட்டு சிங்கியோட குவார்டர்லி எக்ஸாம்ஸ் ஆரம்பிக்க போகுது. அவங்க 2 பேரும் மம்மி பின்னாடியே கிச்சன்ல நடந்துகிட்டே இருந்தாங்க. அம்மா, உங்களோட வேலை எப்ப முடியுமா? எங்களுக்கு படிக்கணும். நீங்க தானே அம்மா எப்பவுமே எக்ஸாம்ஸ்க்கு படிக்க வைப்பீங்க. சீக்கிரமா படிக்க வைங்க அம்மா. ஆமம்மி, நாங்க படிக்க வேண்டியது நிறைய இருக்கு தெரியுமா? நிறைய சிலபஸ் இருக்கு அம்மா. இந்த வாட்டி எக்ஸாம்ஸ் பத்தி யோசிச்சாலே ரொம்ப பயமா இருக்கு மம்மி. ஓஹோ பசங்களா, எனக்கு எவ்வளவு வேலை இருக்கு பாத்தீங்களா கிச்சன்ல. சரி, நீங்க ஒரு வேலை பண்ணுங்க. அப்பா லிவிங் ரூம்ல தான் இருக்காரு. அப்பா ஃப்ரீயா இருக்காரு. அவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. சரியா, போங்க. அப்பா கத்து கொடுப்பாங்க அப்படின்னு கேட்ட உடனே அவங்க 2 பேருமே அப்படியே அமைதியாடுறாங்க. ஆனா படிக்க வைக்கணும் அப்படின்ற வார்த்தைய மட்டும் அப்பா கேட்டுடுறாரு. இங்க பாரு, நாம என்ன பண்ணுவோம்னா அப்பாக்கு தெரியாம ரூமுக்கு போயிடலாம். இல்லனா அப்பா படிக்க வைப்பாரு. ஆமா கட்டு, இல்லனா அப்பா ஷர்மா சார் மூடுக்கு வந்துடுவாரு. அவரு ஷர்மா சார் நம்ம ஸ்கூல்ல ரொம்ப ஸ்ட்ரிக்ட் டீச்சர் தெரியும்ல. ஆனா அப்பா அவரை விட ரொம்பவே ஸ்ட்ரிக்ட்டா இருக்குவாரு. சரி வா போலாம், இல்லனா இன்னைக்கு நாம மாட்டுவோம். ஆனா கட்டு சிங்கி அவங்க ரூமுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி திரும்புறாங்க. அவங்க முன்னாடி அப்பா வந்து நிக்கிறாரு. என்னாச்சு கட்டு சிங்கி, எங்க கிளம்பிட்டு இருக்கீங்க? நான் உங்க 2 பேரையுமே எக்ஸாம்க்கு படிக்க சொன்னேன் இல்லையா? அப்பா, நீங்க எதுக்குப்பா அவளை யோசிக்கிறீங்க? நானும் இவளோ இப்ப விளையாட போயிடுறோம். அம்மா ஃப்ரீயான பிறகு அம்மாவே கத்து கொடுப்பாங்கப்பா. ஆமாப்பா, உங்களோட லீவை நீங்க என்ஜாய் பண்ணுங்கப்பா. நீங்க எதுக்காக ஸ்ட்ரெஸ் எடுக்கிறீங்க? உங்களுக்கு வேற பாவம் வாரத்துல ஒரே நாள் தான் லீவு கிடைக்கும். இல்ல ஆவாது, எனக்கு நிறைய வேலை இருக்கு. அப்பா கூட உட்காந்து படிக்க உங்களுக்கு என்ன கஷ்டம்? போங்க, போய் உங்களோட பேக் கொண்டு வாங்க. 2 பேரும் சீக்கிரம் பேக்கை எடுத்துட்டு வந்து லிவிங் ரூம்ல உட்காருங்க. இங்க வந்து படிங்க பசங்களா. கட்டு சிங்கி 2 பேருமே இதுக்கப்புறம் தோத்துட்டாங்க. என்ன பண்றது? அவங்க 2 பேரும் போய் அவங்களோட பேக்ஸ கொண்டு வந்து ஹால்ல உட்கார்றாங்க. இங்க பாரு கட்டு சிங்கி, உங்க 2 பேரோட முதல் எக்ஸாம் என்ன? அப்பா, அது சயின்ஸ் பா. அப்படியா? 2 பேரும் சீக்கிரமா சயின்ஸ் புக் எடுங்க. நான் உங்க 2 பேர்கிட்டயுமே கேள்விகளை கேட்பேன். அந்த புக்ல இருக்கிற ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு புரியலனா அத நான் சொல்லி தரேன். ஓகேவா? சரிங்க அப்பா, இந்தாங்க சயின்ஸ் புக். சரி, ஓகே. முதல்ல நீங்க 2 பேரும் நேரா உட்காருங்க. உங்களோட கவனம் இந்த புக்ல மட்டும்தான் இருக்கணும். புரிஞ்சதா? அப்பா, புரிஞ்சிடுச்சு. உங்க முதல் சாப்டரோட பேரு தாவரங்களின் பயன்கள். சரி, சொல்லுங்க கட்டு சிங்கி, இந்த தாவரங்களால நமக்கு என்ன பயன்? அப்பா, அது பிளான்ட்ஸ்ல இருந்து நமக்கு அது அப்பா கார்பன் டை ஆக்சைடு கிடைக்கும்பா. கட்டு சொன்ன ஆன்சரை கேட்ட உடனே அப்பா கோவமா அவனை திட்டிக்கிட்டே இப்படின்னு சொல்றாரு. என்ன கட்டு, இது ரொம்ப ஈஸியான கேள்வியாச்சே. இதுக்கு நீ ஏன் இவ்ளோ கன்ஃபியூஸ் ஆகுற? தாவரங்கள் CO2 குடுக்கறது இல்ல, அது நமக்கு ஆக்சிஜன் கொடுக்கும். ஓ ஆமாப்பா. ஐயோ அப்பா, நான் சாரி, கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். அப்படியா? வாங்க, நான் உங்க 2 பேருக்கு இந்த சாப்டரை சொல்லி கொடுக்கறேன். அதுக்கப்புறம் நான் உங்க 2 பேர்கிட்டையும் கேள்விகளை கேட்பேன். சொல்றது புரிஞ்சது இல்ல? இப்ப நான் சொல்லி கொடுக்கறத நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டாதான் நான் கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல முடியும். சரி அப்பா, நாங்க நல்லா கவனிச்சு கேக்குறோம், புரிஞ்சுக்கிறோம். அப்புறம் அப்பா கட்டு சிங்கிக்கு அந்த சாப்டரை நீட்டா எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஆனா கட்டோட கான்சென்ட்ரேஷன் அங்க மிஸ் ஆகி கிச்சனுக்குள்ள போகுது. கிச்சனுக்குள்ள அவனோட கான்சென்ட்ரேஷன் போன உடனே அப்பா அங்கேயே ஒரு கேள்வியை கேக்குறாரு. கட்டு, சொன்னதெல்லாம் புரிஞ்சதா? ஆனா கட்டுவோட கான்சென்ட்ரேஷன் வேற எங்கேயோ இருந்தது. அப்பா என்ன சொல்றாருன்னு அவனுக்கு கேட்கவே இல்ல. கட்டு, கட்டு, என்ன பண்ணிட்டு இருக்க நீ? என்ன? அது அப்பா, நீங்க என்ன கேட்டீங்க? நான் உங்ககிட்ட ஒரு கேள்வியை கேட்டேன். அந்த கேள்விக்கான பதில சொல்லு, சீக்கிரமா சொல்லு. அப்பா, என்ன அப்பத்துல இருந்து வாஷ்ரூம் போகணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். நீங்க இவனை திட்டிட்டு இருக்க நேரத்துல நான் வாஷ்ரூம்க்கு போயிட்டு வந்துடவா? ஓஹோ, சரி, சீக்கிரம் போயிட்டு வா ஜிங்கி. அதுக்கப்புறம் நீ இங்க இருந்து நகரவே கூடாது. அதுக்கப்புறம் சிங்கி வாஷ்ரூம்க்கு போயிட்டு சீக்கிரம் வந்துடுறா. அதுக்கப்புறம் அப்பா கோவமா 2 பேர்கிட்டயும் சொல்றாரு. நீங்க 2 பேரும் இனிமே எங்கேயும் போக கூடாது. இந்த சாப்டர் முழுவதும் நான் உங்களுக்கு சொல்லி தரேன். நான் சொல்லி கொடுத்த வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சது தானே? என்ன புரிஞ்சதா இல்லையா? கண்டிப்பா அப்பா. பிளான்ட்ஸ் எப்பவுமே போட்டோசிந்தசிஸ் பண்ணும். அப்படி பண்றதுக்கு என்ன தேவைப்படும்? லைட். அப்புறம் லைட் மட்டும் போதுமா இல்ல வேற ஏதாவது வேணுமா? ஆக்சிஜன். ஏய், ஆக்சிஜன் நமக்கு கொடுக்கறதுப்பா. அது போட்டோசிந்தசிஸ் பண்றதால வரும். ஆனா போட்டோசிந்தசிஸ் பண்றதுக்கு என்ன வேணும்? சீக்கிரம் சொல்லுங்க.
நான் சொல்றத நீங்க கவனிச்சீங்களா இல்லையா? கட்டு சிங்கி பயந்து போயிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ரொம்பவே அமைதி ஆயிடுறாங்க. அத பார்த்து அப்பாக்கு ரொம்பவே கோவம் வந்துடுது. நான் மறுபடியும் உங்ககிட்ட சொல்றேன், நீங்க நல்லா கேட்டுக்கோங்க. போட்டோசிந்தசிஸ் பண்ணணும் அப்படின்னா CO2 தேவைப்படும், அப்புறம் சன்லைட், அப்புறம் குளோரோஃபில், அப்புறம் தண்ணியும் தேவைப்படும். அப்புறம் கட்டு சிங்கி இந்த வாட்டி திட்டு வாங்க கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பா சொல்றது எல்லாமே அவங்க கவனிச்சு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்குள்ள அம்மா அங்க வராங்க. அப்புறம் சொல்றாங்க, என்ன பசங்களா, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, படிச்சுக்கிட்டே இருக்கீங்க. ஸ்நாக்ஸ் கொண்டு வரவா? பிரேக் எடுத்துக்கோங்க. இல்ல பிரேக் எதுவுமே வேண்டாம். இவங்க டிஸ்ட்ராக்ஷன் ஆகவே கூடாது. இவங்களுக்கு நான் பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். இவங்க 2 பேரும் இப்போதைக்கு படிக்கட்டும். ஸ்நாக்ஸ் சாப்பிட்றத பத்திலாம் அப்புறம் பேசிக்கலாம், சரியா? ஆஹா, அப்படியா? சரி, நீங்க சரியாதான் சொல்றீங்க. சரி, அப்ப நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் அப்பா அவங்க 2 பேருக்கும் சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. ரொம்ப நேரம் சொல்லி கொடுத்த பிறகு அவங்க 2 பேருக்கும் அந்த சாப்டர் ரொம்பவே நல்லா புரிஞ்சு போகுது. அப்புறம் அவங்க அப்பா கேட்ட எல்லா கேள்விக்கும் சூப்பரா ஆன்சர்ஸா கொடுத்துட்டாங்க. தேங்க்யூ அப்பா. இதுக்கப்புறம் இந்த சாப்டர்ல இருந்து எந்த क्वेश्चन வந்தாலும் நான் சூப்பரா சால்வ் பண்ணிடுவேன்ப்பா. நான் கூடப்பா. வெல்கம் பசங்களா. அதுக்கப்புறம் அதை கேட்ட உடனே அவங்க அம்மா அங்க வராங்க. அப்புறம் சொல்றாங்க, அட வா, நீங்க 2 பேரும் படிச்சு முடிச்சிட்டீங்க போல இருக்கு. மம்மி, அது மட்டும் இல்ல, எல்லா கான்செப்ட்ஸும் எங்களுக்கு சூப்பரா புரிஞ்சிடுச்சு. கொஞ்சம் பயந்தோம், ஆனா பரவாயில்ல அம்மா. சரி ஜிங்கி, உங்க 2 பேருக்கும் இது நல்லா புரிஞ்சது அப்படின்னா நாளைக்கு படிக்கிறதுக்கும் என்கிட்டயே வரலாம்ல. அப்பா சொன்னது கேட்ட உடனே அவங்க 2 பேருமே பயந்து போறாங்க. என்ன அப்பா, நீங்க கவலைப்படாதீங்க, அம்மா இருக்காங்கல்ல, அம்மா சொல்லி கொடுப்பாங்க. அப்பா, நீங்க கவலைப்படாதீங்க, நாங்க படிச்சுப்போம். நாளைக்கு ஆபீஸ் இருக்குல்ல, கவலைப்படாதீங்க, நாங்க மேனேஜ் பண்ணிப்போம். கட்டு சிங்கி அப்படி பேசுனது கேட்டு அப்பா அம்மா 2 பேருமே சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பா அம்மா சிரிச்சத பார்த்து கட்டு சிங்கி கூட சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறமா எல்லாரும் சேர்ந்து ஒன்னா உட்கார்ந்து டின்னர் சாப்பிடுறாங்க. புன்ட்ரன் கிட்ஸ்ல இருந்து பார்சல் வந்திருக்கு. அட, பார்சல் வந்துடுச்சு. பொங்க, உங்களுக்காக தான் ஏதோ பரிசு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். வா மம்மி, இதுல நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு. இது ஃபிஷிங் ஃபன் செம்மையா இருக்குல்ல. உங்க 2 பேருக்கும் நான் எந்த லெட்டர் சொல்றேனோ அந்த லெட்டரை நீங்க ஃபிஷிங் ராட்ல எடுத்து காட்டணும். வாவ், இப்ப நம்ம ஃபிஷிங் பண்ணிக்கிட்டே லெட்டர்ஸ் கூட கத்துக்கலாமா? இங்க பாருங்க, இத ஃப்ரிஸ்கி ஃபிங்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட உங்களோட ஐ அண்ட் ஹேண்ட் கோஆர்டினேஷன் சூப்பரா இருக்கும். இந்தாங்க லேஸ். இப்ப இதுக்குள்ள ஒவ்வொரு பீட்ஸா கொடுத்து பாருங்க, சரியா? மம்மி, இந்த கிஃப்ட்ஸ் நிஜமா சூப்பரா இருக்கு. இதுல என்னம்மா இவ்ளோ ப்ராடக்ட்ஸ் இருக்கு? ஆமா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது என்ன பாக்ஸ்? இது புன்ட்ரன் கிட்ஸோட லேர்னிங் பாக்ஸ். இது நாம நர்சரி, ஜூனியர் கேஜி மற்றும் சீனியர் கேஜி பசங்களுக்காக. நீங்களும் இந்த கிட்ட ஆர்டர் பண்ணணும்னு நினைச்சா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க லிங்கை கிளிக் பண்ணுங்க. இல்லனா கீழே கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் இல்லனா கால் பண்ணுங்க. ஒருவேளை உங்களுக்கு எங்களுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா அதை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.